அனைவருக்கும் வணக்கம். ஸோ, நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில டே ஷீட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக பார்த்துட்ருக்கீங்க. இந்த வகையில கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டே ஷீட்ட நம்ம இன்னையிலேருந்து ரெகுலரா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின்குள்ள இன்க்ளூட் பண்ணிடலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். யூனிட் 9ல இருக்கும். பாலிட்டில கூட சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான். நெறைய பேர் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ, உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தோம்னா, எமினன்ட் பெர்சனாலிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ், ஜெனரல் அவேர்னஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அவேர்னஸ் அந்த ஒரு விஷயங்கள், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ராமினன்ட் பெர்சனாலிட்டீஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்ல இருக்கு. ஸோ, லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸ் ஆக்சுவலி ஓகேங்களா? போன செப்டம்பர்ல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்ல இந்த 1A, 1B அதெல்லாமே பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணிருக்கு. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஐ மீன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்ல லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத கம்பைல் பண்ணி ஒரு டே ஷீட்டா டெய்லியும் ஒரு டே ஷீட்டா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. பார்த்தோம்னா நமக்கு இதுலேருந்து கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால போட்டுற முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. அதோட பேக்ரவுண்டோட தான் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல ஈஸியா போட்டுற முடியும். சரிங்களா? ரொம்ப பயப்பட தேவையில்ல. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம இந்த இடத்துல படிச்சிரும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து என்ன கேட்டாலும் எழுதுற அளவுக்கு மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம படிச்சிருவோம். ஸோ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்ட் டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தலைப்புல பார்த்தோம்னா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நடந்த விஷயங்கள். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இண்டெக்ஸஸ் அதிகமா பார்ப்போம். அண்ட் தென் முக்கியமான டேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதை பார்ப்போம். கமிட்டிஸ் பத்திலாம் பார்ப்போம். சரிங்களா? சமீபத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் பரவலா நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதில் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூனிட் 9லயும் முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் முக்கியம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ல ஒரு காம்படிட்டிவ்னஸ் அந்த ஒரு ரேங்கிங்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 49. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னா 50க்கு ஒரு ரேங்க் கம்மி. ஓகே, அப்போ 49வது இடத்துல நம்ம வந்திருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா த சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின்படி இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்த அமைப்பு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றங்களை தொகுத்து அதை ஒரு வருஷமும் ரிப்போர்ட்டா நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, ஆஹ் நமக்கு திருட்டு போன்ற சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, கொள்ளை சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைமையும் தனித்தனியா டிவைட் பண்ணி ஐ மீன் கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு கீழே எவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டிராஃபிக்கிங்ல நடந்திருக்கு, குழந்தைகள் சார்ந்த குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, பெண்கள் சார்ந்த குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, முதியோர்கள் சார்ந்த குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டோட ஓவரால் ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 2023ல வந்த இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ரிப்போர்ட் படி இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டியா எது இருக்குன்னா கொல்கத்தா தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஆனா சமீபத்துல கொல்கத்தால தான் அந்த சம்பவமும் நடந்துச்சு. ஸோ எல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ த கிரைம் ரேட் இன் இந்தியா, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின்படி இந்தியாவின் குற்ற விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவோட குற்ற விகிதம் 258.1. சரிங்களா? 258.1 அந்த கணக்குல இருக்கு. சரியா? அடுத்தது வேர் டஸ் இந்தியா ரேங்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா 7வது இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா 7வது இடம். அடுத்தது திருப்புகழ் கமிட்டி டீல்ஸ் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்புகழ் குழு எதை கையாள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளட் மிட்டிகேஷன், குறிப்பா இந்த சென்னை மாநகரத்துல பார்த்தோம்னா அடிக்கடி ஃப்ளட் வந்துட்டே இருக்கு. அது சார்ந்து ஃப்ளட் மிட்டிகேஷன், வெள்ளத்திலிருந்து பாதிக்கப்படுற நம்ம
வெள்ள பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாரி நெறையா விஷயங்கள சொல்லப்பட்ட ஒரு கமிட்டி தான் திருப்புகழ் கமிட்டி. ஸோ திருப்புகழ் கமிட்டின்னு பார்க்குறப்ப தமிழகத்துல இருந்த முக்கியமான கமிட்டீஸ், இந்திய அளவுல முக்கியமா சமீபத்தில என்ன மாதிரியான கமிட்டீஸ் பத்தி பேசுறாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ சந்துரு கமிட்டி. ஸோ சந்துரு கமிட்டி அவங்கள பார்த்தோம்னா, ஆ எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, இந்த தமிழகத்துல திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாதி கலவரத்தினால பசங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை ஒட்டி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல இந்த ஜாதிய விஷயங்கள களையணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. ஸோ கேஸ்ட் ரிலேட்டடா வரும். சரிங்களா? சந்துரு கமிட்டி அப்படின்னா. அடுத்ததா பார்த்தோம்னா முருகேசன் கமிட்டி. ஓகேங்களா? முருகேசன் கமிட்டி இது எதற்காக போடப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பத்தி போடப்பட்ட கமிட்டி தான் முருகேசன் கமிட்டி. ஓகேவா? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பத்தி போடப்பட்ட கமிட்டி. அடுத்ததா பார்த்தோம்னா, முக்கியமான கமிட்டீஸ்ல சமீபத்தில சத்யநாராயணன் ஆணையம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சத்ய நாராயணன் ஆணையம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சத்யநாராயணன் ஆணையம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்துச்சு. கிரிமினல் லாஸ் வந்துச்சு இல்லையா? அதுல தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாரி ரெக்கமெண்டேஷன்ஸ ஒரு சில விஷயங்கள் மாத்தணும் இல்லையா? தமிழ்நாட்டோட சூழலுக்கு ஏத்த மாரி. ஸோ அத ப்ரப்போஸ் பண்றதுக்காக, ரெக்கமெண்ட் பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு ஒரு நபர் ஆணையம். ஒன் மேன் கமிட்டி. ஓகேவா? அதான் வந்து சத்யநாராயணன் குழு அப்படின்னு சொல்றோம். மத்தபடி பார்த்தோம்னா, இப்ப கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி. ஹேமா கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. ஸோ ஹேமா அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடுன்னு போட்டுறக்கூடாது. கேரள அரசாங்கம். சரியா? கேரள அரசாங்கம் போட்ட கமிட்டி. மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில வாயநாடுல ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு. அதை ஒட்டி வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடா என்ன கமிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத படிச்சுக்கணும். வெஸ்டர்ன் காட்ஸ் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கமிட்டி வரும். ஒண்ணு கட்கில் ஆணையம் அப்படின்ற ஒரு கமிட்டி. கட்கில் கமிட்டி. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெஸ்டர்ன் காட்ஸோட 100% வெஸ்டர்ன் காட்ஸ எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கக்கூடாது. கட்டுமான பணிகள்லாம் இருக்கக்கூடாது. வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாவே அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு மாநில அரசாங்கமும் இந்த ரிப்போர்ட்ட ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியிலும் பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கும். அதனால மத்திய அரசாங்கம் மறுபடியும் கஸ்தூரி ரங்கன் ஆணையம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த கஸ்தூரி ரங்கன் ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு 37% நிலப்பரப்ப மட்டும் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மத்த இடங்கள நம்ம பிரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில போடப்பட்ட நாகநாதன் ஆணையம். நாகநாதன் கமிட்டி. ஸோ நாகநாதன் கமிட்டிய பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய தமிழகத்தில இருக்கக்கூடிய யானை வழித்தடங்கள். ஓகேங்களா? எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யானை வழித்தடங்கள். தமிழகத்துல மத்திய அரசாங்கம் அறிவிச்ச யானை வழித்தடங்களாக எலிஃபேண்ட் காரிடார்ஸா எவ்வளவு இருக்குன்னா 20 இருக்கு. சரிங்களா? யானை வழித்தடங்கள்ல என்னன்னா, யானைகள் பொதுவா பார்த்தோம்னா, ஒரு இடத்திலேயே இருக்கக்கூடிய மிருகங்கள் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல நகர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய மிருகங்கள் தான். கூட்டம் கூட்டமா ஹேர்டா போகும் இல்லையா? இப்ப அந்த யானை போகக்கூடிய வழித்தடங்கள்ல மனிதர்களுடைய குடியிருப்பு பகுதிகள், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல தான் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நமக்கு வருது. இல்லையா? அப்ப யானை வழித்தடங்கள்ல குடியிருப்பு பகுதிகளை கம்மி பண்ணணும். அதற்காக மத்திய அரசாங்கம் யானை வழித்தடங்களாக தமிழகத்துல கண்டறியப்பட்ட வழித்தடங்கள் அப்படிங்கிறது 20. தமிழக அரசாங்கம் அவங்க சார்புல ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுதான் நாகநாதன் ஆணையம். இந்த நாகநாதன் ஆணையம் எவ்வளவு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 42 யானை வழித்தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? மத்திய அரசாங்கம் சொன்னது 20. தமிழக அரசாங்கம் சொன்னது வந்து 42. சரியா? தமிழக அரசாங்கம் போடப்பட்ட ஆணையம் சொன்னது 42. இந்த ஒரு அறிக்கை, இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பொதுமக்களோட கருத்த கேட்கறதுக்காக தமிழக அரசாங்கம் விட்டுருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து சமீபத்தில கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்த ரீசென்ட்டா முக்கியமான கமிட்டீஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இதுவரைக்கும் முடிச்சிருக்கோம். 6வது கொஸ்டின். யுனைட்டட் நேஷன்ஸ் ஹாஸ் டிக்ளேர்ட் விச் இயர் அஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கேமலிட்ஸ் அப்படின்னா 2024. இப்ப 2023 என்ன? 2025 என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2023 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல கூட வந்துச்சு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்.
இதுவே 2024 தான் கேமலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். 2025 பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் 2025. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 7வது கொஸ்டின். வாட் இஸ் த தீம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார் ப்ளூ இன் ரிபப்ளிக் டே பரேட்? 2024 குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் தமிழக அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன? கருப்பொருள் கேட்டிருக்காங்க. 2024 அப்படின்னா உத்தரமேரூர் கல்வெட்டு. ஓகேங்களா? இந்த குடவோலை முறை பத்தின விஷயத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய குடியரசு தின அலங்கார ஊர்தி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இது 2023ல நம்மளோட குடியரசு தினத்துக்கு போகல. 2022ல போயிருப்போம். அப்ப வந்து பார்த்தோம்னா சுதந்திர போராட்டத்துல தமிழர்களுடைய பங்களிப்பை பிரதிபலிக்கும் விதமாக அந்த அலங்கார ஊர்தி அப்படிங்கிறது இருந்திருக்கும். சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் இன் டாக்ஸ் வித் விச் கண்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் ஏ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையத்தை நிறுவ தமிழக அரசு எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அப்படின்னா முக்கியமான கொஸ்டின். பின்லாண்டோட. ஸோ இதை எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா 2015ல ஒரு குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. 2019ல ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப நடந்திருக்கும். அடுத்ததா 2024ல நடந்துச்சு நமக்கு இந்த வருஷம் ஜனவரியில. அப்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டரை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு பின்லாண்டோட ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2025 ஜனவரி மாசம் பார்த்தோம்னா நமக்கு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது நடக்க போகுது. குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது 2025 ஜனவரி மாசம் சென்னையில வந்து நடக்க போகுது. சரியா? இது அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைரஸ் காசஸ் cervical கேன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் வைரஸ்களில் எது கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை உண்டாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த வைரஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HPV வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HPV அப்படின்னா ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அதனுடைய பெயர் பார்த்தோம்னா. சரிங்களா? ஸோ இந்த HPV வைரஸ்க்காக பார்த்தோம்னா நமக்கு இந்த கர்ப்பப்பையில புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். மார்பக புற்றுநோய்க்கு அடுத்ததா கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் அப்படிங்கிறதா பெண்கள் மத்தியில இந்திய அளவுலயும் சரி உலக அளவுலயும் சரி பெண்கள் மத்தியில அதிகமா பரவலா காணப்படக்கூடிய ஒரு புற்றுநோயா இருக்கு. 35ல இருந்து 40 வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. அப்ப அந்த பாதிப்பு 35-40 வயசுல வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேக்சின் போடணும். செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறத இந்தியா 2022ஆம் ஆண்டு இந்தியா நாட்டிலேயே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு வேக்சின். செர்வா வேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு வேக்சின் அப்படிங்கிறத இந்தியா உருவாக்கியிருக்கு. குறைந்த விலையில. ஓகேங்களா? ரொம்ப குறைந்த விலையில. ஏன்னா செர்விக்கல் கேன்சருக்கு வேக்சின் உலக நாடுகள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஹை காஸ்ட். இது வந்து லோ காஸ்ட். சரிங்களா? இப்ப இந்தியாவோட மக்களுக்கு பயனடைகிற வகையில இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு பிறந்த குழந்தைகள்ல இருந்து ஒரு 12 மாசம் வரைக்கும் 12 மாசம் 2 வயசு 5 வயசு வரைக்குமே இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது போடுறாங்க. போலியோ தடுப்பூசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? ஸோ அதற்காக ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றதா அந்த திட்டத்தோட அபிஷியல் நேம். யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்குள்ள இந்த செர்வாவேக் அதாவது செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப பள்ளியில இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சினை போடணும் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. அந்த வகையில பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா டெல்லியில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்கூல்ல விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. தமிழகத்துல முதல் முறையா எங்க ஆரம்பிச்சாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? செர்விக்கல் கேன்சர் வேக்சினை பள்ளி மாணவிகளுக்கு போடுறதுக்காக விழுப்புரத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை தொடங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது the medicine responsible for decrease in eagle population டிக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிற இந்த மருந்து வகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கால்நடைகள் மேல பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஓகேங்களா? கேட்டில்ஸ் இது மேல எல்லாம் பயன்படுத்தும். இந்த கேட்டில்ஸ டிக்ளோஃபெனாக் பயன்படுத்தப்பட்ட இந்த கால்நடைகளை ஒரு ஈகிள் வந்து பிடிச்சிட்டு போய் சாப்பிடுது அப்படின்னா அந்த ஈகிளோட ஹெல்த்துக்கு இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது நெகட்டிவ் எஃபெக்டை வந்து கொடுக்குது.
இதனால ஈகிள் வந்து நிறைய இறந்து போக ஆரம்பிச்சது. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிற மருந்த பேன் பண்றாங்க. எந்த ஒரு மருந்து கடைகள்லயும் இந்த டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது விற்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஈகிள் சென்சஸ் அப்படிங்கிற செகண்ட் ஈகிள் சென்சஸ் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம், தமிழக வனத்துறை, கேரளா மற்றும் கர்நாடக மாநில வனத்துறைகளோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுல ஈகிளோட பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈகிள் கழுகுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 320. சரிங்களா? முன்னாடி 290 சம்திங் இருந்திருக்கும். இப்ப 320. சரியா? சோ அதனால டிக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் gases இஸ் யூஸ்ட் as டியர் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியர் கேஸ் அப்படின்னா கண்ணீர் புகைக்குண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குளோரின் Cl2 தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் வில் பி இனாகிரேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? எங்க அப்படின்னா மினி டைடல் பார்க் விழுப்புரத்துல வரப்போகுது. அடுத்தது, தமிழ்நாடு பேண்ட் காட்டன் கேண்டி பிகாஸ் இட் கண்டெயின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலரிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த செயற்கை நிறமூட்டும் பொருள் உள்ளதால் தமிழ்நாடு பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோடமைன் பி. ரோடமைன் பி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த சாயப்பட்டறைகள்ல கலரிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அதை வந்து பஞ்சு மிட்டாய்கள்ல ரோஸ் கலர், எல்லோ கலர்னு வர வைக்கிறதுக்காக இந்த ரோடமைன் பிய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் சமீபத்தில் ஒரு ரெய்டு மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு அடுத்த நாளே ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், பஞ்சு மிட்டாய்கள்ல ரோடமைன் பி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, வாட் இஸ் த கெமிக்கல் யூஸ்டு இன் த இங்க் தட் ஐடென்டிஃபை த voters who cast their votes? ஸோ நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல வந்து மை வைப்பாங்க இல்லையா? அது என்ன கெமிக்கல்னா சில்வர் நைட்ரேட். அடுத்ததா பார்த்தோம்னா, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் இன் குளோபல் ஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி ரிப்போர்ட்? இந்தியாவோட ரேங்க் 66. டெமோக்ரஸி ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் 66. அடுத்ததா பாருங்க, முக்கியமான கேள்வி. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the chairperson of லோக்பால்? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013ஆம் ஆண்டு வந்திருக்கும் இல்லையா? 10 முறை ட்ரை பண்ணியிருப்பாங்க. 10வது முறையா தான் அந்த சட்டம் பாஸ் ஆயிருக்கும். லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், அமைச்சர்கள், குரூப் ஏ, குரூப் ஏ அந்த அதிகாரிகள்லாம் ஊழல் பண்ணாங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு 2013ஆம் ஆண்டு சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்படுது. சரிங்களா? அந்த அமைப்பினுடைய தற்போதைய தலைவராக மத்திய அரசாங்கம் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா ஏஎம் கான்வில்கர். சரிங்களா? இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு தேர்வு குழு அப்படின்னு இருக்கு, செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்கன்றது நமக்கு பாலிட்டியில கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி நம்ம பாலிட்டியோட ரிலேட் பண்றோம். பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. வேற யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவோட சபாநாயகர், ஸ்பீக்கர் வந்து இருக்காரு. வேற யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு, இல்லாட்டி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பார். அடுத்தது இவங்க 4 பேரும் சேர்ந்து பிரசிடென்ட் கிட்ட ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரசிடென்டால உள்ள வருவார். சரிங்களா? இந்த 5 பேரும் சேர்ந்துதான் லோக்பாலுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? யாரு தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏஎம் கான்வில்கர் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் யூஎன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சமீபத்துல வந்த ரிப்போர்ட் படி HDIல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 134. ஓகேங்களா? ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்தோம்னா பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா, அதுதான் கரெக்ட். சரிங்களா? ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா அப்படிங்கிறது தான் கரெக்ட். அந்த HDI ரிப்போர்ட்லயே ஜிஎன்ஐ பேஸ் பண்ணி தான் பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. பெர் கேபிட்டா இன்கம் HDI ரிப்போர்ட்ல எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ஜிஎன்ஐ வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்கிங் இன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. HDI ரிப்போர்ட்லயே சப் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். யூஎன்டிபி ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அது கீழே இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பிளானட்டரி பிரஷர் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு. அதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். 108வது இடத்துல இந்தியா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த், எம்பவர்மெண்ட், லேபர் ஃபோர்ஸ்னு வரும். எம்பவர்மெண்ட் பாக்குறப்ப விமன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரியா?
ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 இருந்தது, இப்போ 25 உயர்ந்து இருக்கு. இப்போ புதுசா ஒரு 4 மாநகராட்சிகள் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை. என்டிகேங்கிறத அரசியல் ரீதியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் பி. நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை அப்படிங்கிற இந்த 5 மாநகராட்சிகளை தமிழக அரசாங்கம் சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க. சரியா? அடுத்தது வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் யூஎன் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஜிக்மே, சிங்கே, வாங்சுக் அதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரி இல்ல யூனிட் 9 ரிலேட்டடா படிச்சிருப்போம். ஸோ அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 126. அடுத்தது விச் ஆப் இஸ் யூஸ்டு டு ரிப்போர்ட் எலெக்ஷன் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த செயலி மூலம் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி விஜில் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். சி அப்படின்னா சிட்டிசன் விஜில் ஆப். சரிங்களா? சொல்றப்ப சி விஜில் தான் சொல்லுவோம். இந்த சி விஜில் ஆப்ல எப்படி தேர்தல் விதிமீறல்களை நம்ம புகார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை போட்டோவோ வீடியோவோ எடுத்து அந்த ஆப்ல அப்லோட் பண்ணோம்னா தேர்தல் அதிகாரிகள் அதற்கு தகுந்த நடவடிக்கையை எடுப்பாங்க. சரியா? அதுதான் இந்த சி விஜில் அப்படிங்கிற ஆப்போட பயன்பாடு. சரியா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய புதுமையான விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அதே மாதிரி 40% மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. 40% டிசேபிலிட்டி வந்து 40% இருந்துச்சுன்னா அவங்கள வீட்ல இருந்தே ஓட் பண்ணிக்கலாம். எப்படி ஓட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு படிவம், ஒரு ஃபார்ம் 12D அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து நம்மளோட ஓட்டை வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது சிவிஜில் ஆப் இருந்துச்சு. ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸ்வீப் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எலக்டோரல் அண்ட் எஜுகேஷனல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வரும். எலக்டோரல் அண்ட் எஜுகேஷனல் பார்ட்டிசிபேஷன் சிம்பிளா ஸ்வீப்னு கொடுத்துட்டு யாரோட ரிலேட் ஆகி வரும்னு கேட்பாங்க. நம்ம மாட்டிப்போம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரிலேட் ஆகிறது தான் என்கோர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஓகேங்களா? எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும். எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட். இதை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அவங்க கையில வச்சு தேர்தல் தரவுகளை வந்து உடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஸ்வீப், என்கோர் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரிலேட் ஆகி வருது. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி விஜில். இப்போ பார்த்து சி விஜில். அடுத்தது கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேஒய்சி அப்படிங்கிற அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நோ யுவர் கேண்டிடேட்ஸ், நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்கிங் டேர்ம்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நோ யுவர் கேண்டிடேட்ஸ், உங்களுடைய வேட்பாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. வேட்பாளர்கள் பற்றின அவங்களோட வேட்புமனுல தாக்கல் செய்யப்பட்ட தரவுகள், சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரியான வழக்குகள் அவங்க மேல நிலுவையில இருக்கு, இந்த மாதிரியான தரவுகளை நம்மளுடைய வேட்பாளர் வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் தேர்தல் ஆணையம் சமீபத்துல இந்த தேர்தல் அப்போ 7 கட்டங்களாக தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அதுல சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது வாட் இஸ் த ஆபரேஷன் லான்ச்டு டு எவாக்குவேட் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஹைத்தி? ஹைத்தியில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைத்தி அப்படின்னா இந்திராவதி. தீ அப்படின்னு சொல்லி முடியும். இந்திராவதி, ஹைத்தி. ஓகேவா? மற்றபடி பார்த்தோம்னா நிறைய இருக்கு. நிறைய இந்த சென்ஸ் ஒரு 4-5 இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல தான் பிரச்சனை வந்துச்சு. ஆபரேஷன் தேவி சக்தி. அங்க ஆரம்பிச்சுதான் அப்படியே வேர்ல்டுல ஒவ்வொரு ரீஜன்லயா இப்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. தாலிபான்கள் வந்து அமெரிக்காவோட அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டெடுத்துட்டு வர்றதுக்காக தான் ஆபரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பண்ணியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான். அடுத்தது ஆபரேஷன் கங்கா. கங்கா அப்படின்னாலே யுக்ரைன். யுக்ரைன்ல ரஷ்யா யுக்ரைன் போறப்போ இந்தியர்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக. அடுத்ததா பார்த்தோம்னா ஆபரேஷன் காவேரி. காவேரி எதுக்குன்னா சூடான்ல ஒரு உள்நாட்டு கலவரம் வந்துச்சு. அப்ப இந்தியர்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக சூடான்ல ஆபரேஷன் காவேரி. இன்னும் ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் அஜய். இஸ்ரேல்ல இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பிச்சோடனே இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக போடப்பட்டதுதான் இந்த ஆபரேஷன் அஜய். சரிங்களா? அடுத்தது இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 23வது கேள்வி.
இந்தியா எக்ஸ்போர்ட்டட் இட்ஸ் பிரம்மோஸ் மிசைல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு விச் கண்ட்ரி? பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணை ரஷ்யாவோட உதவியால இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர்லயே இருக்கு. ரஷ்யாவோட உதவினால தான் நம்ம பண்ணியிருக்கோம்னு. அது எப்படி பேர்லயே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மபுத்திரா அப்படிங்கிறதா BRAHன்னு போட்டிருக்காங்க. MOS அப்படின்னா மாஸ்க்வா அப்படின்னு சொல்லக்கூடிய நதி. பிரம்மபுத்திரா மற்றும் மாஸ்க்வா நதிகளை இணைச்சு தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்படி தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாஸ் ஏவுகணைகளை இந்தியா முதல் முறையா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அது எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ்க்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் பேண்ட் மிக்சிங் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் பிஸ்கட்ஸ், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமீபத்துல ஒரு சிறுவன் கூட இறந்து போயிருப்பாப்புல. என்னன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட்டா வாயில இருந்து புகை வரும். அதெல்லாம் நம்ம நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனா இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கறத நம்ம உள்ள உள்ள போயிருச்சு, ஃபுட் பைப்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அந்த லிக்விட் நைட்ரஜனால நம்மளோட லங்ஸ் ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ்னால ஒரு சிறுவன் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு தமிழக அரசாங்கம் இப்படி ஒரு நோட்டிபிகேஷனை விட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபுட் ரிலேட்டடாவே 2 தடைய பார்த்துட்டோம். ஒண்ணு ரோடமைன் பி பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு லிக்விட் நைட்ரஜன் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அடுத்தது இந்தியா ஹாஸ் சைன்ட் எ 10-year டீல் வித் ஈரான் ஃபார் த ஆபரேஷன் ஆஃப் விச் போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஈரானுடன் எந்த துறைமுகத்தின் செயல்பாட்டிற்காக 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரான்ல நம்ம கட்டிக்கிட்டு இருந்த ஒரு போர்ட் அப்படின்னா சபாகர் துறைமுகம். கேட்வே ஆஃப் இந்தியா டு சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கேட்வே ஆஃப் இந்தியா டு சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சபாகர் துறைமுகத்தை ஈரான் அப்படிங்கிற நாட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் முக்கியம். 10 வருஷத்துக்கு நம்ம தான் அந்த ஆபரேஷன் கெப்பாசிட்டி எடுத்துக்க போறோம். இந்தியாவோட ஏற்றுமதிகள் சார்ந்த ஒரு விஷயம். இந்தியா மத்திய ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் சபாகர் துறைமுகத்திலிருந்து நம்ம அப்படியே சென்ட்ரல் ஏசியாவுக்கு ஒரு ரயில்வே லைனும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியான்னு எடுத்துப்போம். ஓகேவா? இங்கே தான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மும்பையில் இருக்கு. இங்கே போர்ட் இருக்கு. இப்படியே பார்த்தோம்னா இங்கே பாகிஸ்தான், இங்கே அப்படியே ஈரான் போகும். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு சபாகர் துறைமுகம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டியை பாசிபிள் பண்றோம். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் வந்துடுது இல்லையா? நம்ம பாகிஸ்தான் இப்படி இருக்கும். ஆப்கானிஸ்தான் நமக்கு இங்க இருக்கும். சரிங்களா? அப்ப சபாகர் துறைமுகம் வழியா நம்மளால ஆப்கானிஸ்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க இருந்து நம்மளால சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படியே நம்ம ரஷ்யா வரைக்கும் போக முடியும். சார் ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சபாகர் துறைமுகம் நம்ம எடுத்து பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ 10 வருஷத்துக்கு அதனுடைய ஆபரேஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. சரியா? அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர்ட் விச் டே அஸ் வேர்ல்டு ஃபுட்பால் டே. சமீபத்தில் தான் அறிவிச்சிருந்தாங்க. மே 25 வந்து வேர்ல்டு ஃபுட்பால் டே. ஓகேங்களா? வேர்ல்டு ஃபுட்பால் டே அப்படின்னா மே 25. ஓகேவா? அடுத்தது விச் நாவல் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் 2024? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்குன்னா கைரோஸ், மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவங்களும் ஜென்னி எர்பன்பெக் இவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 29th எடிஷன் ஆஃப் காப் வித் எம்பசிஸ் ஆன் பீஸ் அண்ட் ட்ரூஸ் வில் பி ஹெல்ட் இன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அமைதி மற்றும் சமாதானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் காப்பின் 29வது மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பாக்கு. பாக்கு அப்படிங்கிற சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி தான் பாக்கு. இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அசர்பைஜான் அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? ஸோ அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம் தான் நமக்கு பாக்கு. காப் 29 இந்த வருஷம் அங்கேதான் நடக்க போகுது. காப் 28 பார்த்தோம்னா நமக்கு UAE-ல நடந்துச்சு. காப் 27 பார்த்தோம்னா நமக்கு ஈஜிப்தில் வந்து நடந்துச்சு. காப் 26 வந்து பார்த்தோம்னா கிளாஸ்கோ அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே ரீசெண்டாக நடந்ததெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது ஏன்னா போன டைம் கூட குரூப் 4ல 50th G7 சம்மிட் தான் இப்போ இட்டாலியில் நடந்துச்சு. ஆனால் 49 எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஹிரோஷிமால் நடந்துச்சு இல்லையா? ஸோ முன்னாடி நடந்ததையும் பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது இங்க வச்சுதான் கன்ஃபியூஸ் ஆகும். குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார நிறுவனம்
அல்லது மையம் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்தியாவோட ரேங்க் 129. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 127ல இருந்தோம். இப்ப 129. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடுனா 129. பாலின சமத்துவமின்மை குறியீடு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா அதுல 108. ஓகேவா? இது வேற, இது வேற. இது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சொல்றாங்க. இத வந்து யுஎன்டிபி வந்து சொல்றாங்க. ஸோ அது 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? அடுத்தது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸர்சைஸ் இஸ் நேம்ட் அஸ். இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரங் சக்தி அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட விமானப்படை இது வரைக்கும் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி அப்படிங்கிறதுல கலந்துகிட்டு மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடத்துனது கிடையாது. இந்தியாவே நடத்துனதே கிடையாது. முதல் முறையா நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம் தான். 2 கட்டங்களா நடக்க போகுது. அதனுடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது தற்போது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்? உலக அமைதி குறியீட்டுல இந்தியா 116வது இடம். இதுவே ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதுல வந்து 111. ஓகேவா? சமீபத்துல கூட இண்டெக்ஸஸ் மட்டும் நம்ம சார் தனியா வீடியோவா போட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல இருக்கிறதா பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்? அதுல பார்த்தோம்னா 63வது ரேங்க். எனர்ஜி டிரான்சிஷன் கிரீன் எனர்ஜி நோக்கி மாறக்கூடிய அந்த ஒரு ரேங்கிங்ல 63வது இடத்துல இருக்கும். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கும்னா 109வது இடத்துல வந்து இருக்கு. சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னா 109. அடுத்தது பாருங்க, தமிழ் லாங்குவேஜ் மார்டேஸ் டே வில் பி அப்சர்வ்ட் ஆன். தமிழ்நாடு தமிழ்நாடு சார்ந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி தியாகிகள் நாள் என்று அனுசரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 25. சமீபத்துல தமிழ் வளர்ச்சித்துறை இருக்காங்க இல்லையா, தமிழ் டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 25 அப்படிங்கிறது தமிழ் மொழி தியாகிகள் தினமாகவும், ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தினமாகவும் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் 3 அப்படின்னா செம்மொழி தினம். சரியா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. செம்மொழி தினம் அப்படின்னா ஜூன் 3. அடுத்து 35வது கேள்வி. விச் சிட்டி டாப்டு குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2024? இந்த லிவபிலிட்டி அப்படின்னா வாழ்வாதார குறியீடு, உலகளாவிய வாழ்வாதார குறியீடு. மோஸ்ட்லி யார் ஃபர்ஸ்டா இருப்பாங்கன்னா வியன்னா அப்படிங்கிற இந்த சிட்டி தான். சரியா? அடுத்தது முக்கியமான கேள்வி. இன் விச் கேஸ் த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்? எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமை என்று கூறியது அப்படின்னா எம்.கே. ரஞ்சித் சிங் வழக்கு அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா இந்த வழக்கை பத்தி பாத்துறோம். அப்பதான் இந்த பேக்ரவுண்டும் நமக்கு புரியும். எம்.கே. ரஞ்சித் சிங் கேஸ். ஓகேவா? என்னன்னா குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் பார்த்தோம்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இனம் இருக்கு. கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற பறவை இனம் ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். ஐயூசிஎனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ குஜராத், ராஜஸ்தான் நிறைய வெயில் அடிக்கக்கூடிய மாநிலங்கள். ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். அந்த சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல தான் அனுப்புவாங்க. கரெக்டா? இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பறவைகள்லாம் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல பட்டு இறந்து போகுது. ஆல்ரெடி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கிறது இந்த லைன்ஸ்ல பட்டு இறந்து போறதுனால அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இப்ப ரஞ்சித் சிங் வழக்குல என்ன சொல்றாங்க, என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் என்ன வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கிரீன் எனர்ஜி டார்கெட்ஸை மீட் பண்றதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அங்க ரெனியூவபிள் எனர்ஜி நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. ராஜஸ்தான் தான் இந்தியாவிலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,000 மெகாவாட் வந்து கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட். இந்தியாவில டாப் ஸ்டேட் அவங்க தான் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல. அப்படி இருக்கப்ப இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துட்டோம்னா கிரீன் எனர்ஜி கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது நம்மளால அப்படிங்கிற ஒரு வாதத்தை இந்திய அரசாங்கம் முன்வைக்கிறாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டைலமா உச்சநீதிமன்றத்து கையில. கிரீன் எனர்ஜியை பாதுகாக்கிறதா இல்ல பறவைகள் இனம் அழியுது அதை பாதுகாக்கிறதா அப்படிங்கிறது. அப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போடுறாங்க. பின்னர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை அண்டர் கிரவுண்டா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அதை ஆராய சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வழக்கு இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்டா வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? முக்கியமான இந்த வார்த்தைகளை நோட் பண்ணணும். ஏன்னா போன குரூப்லயே ஒரு இந்த வார்த்தையில ட்விஸ்ட் பண்ணாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் எப்பயுமே.
போன டைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பதிலா ரைட் டூ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இப்போ ஒரு வார்த்தையை மாத்துனாலும் மீனிங் மாறுது இல்லையா? இப்ப பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். எதிரான உரிமை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஆர்டிகிள ரிலேட் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 21க்கு கீழ ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையா இந்தியாவுல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதையும் பாதுகாக்கணும், இதையும் பாதுகாக்கணும். அப்ப கேபிள அண்டர் கிரவுண்டா மாத்துறதுக்கு என்ன வழியோ அத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அதான் அந்த வழக்கு. அடுத்தது, இப்ப எம்.கே. ரஞ்சித் சிங் கேஸ்ன்னு சொல்லலாம். இல்ல நமக்கு பார்த்தோம்னா, இப்படியும் குடுக்கலாம். கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கேள்வி 37. நேஷனல் ஸ்பேஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23, 2023ல பார்த்தோம்னா, நம்மளுடைய சந்திராயன் 3 எல்லாம் 3 வரும். சந்திராயன் 3 வந்து நிலவுடைய சவுத் போல்ல போய் லேண்ட் ஆயிருக்கும். மூனோட சவுத் போலுக்கு போன 4த் கண்ட்ரியா இந்தியாவும் இருந்திருக்கும். சோ இந்த டேவ ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் 23 கேபினெட் என்ன சொன்னாங்கன்னா, நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தேசிய விண்வெளி தினமாக சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறத நம்ம கொண்டாடி இருக்கோம். சரிங்களா? அதே மாரி சந்திராயன் 1, 2, 3ன்னு பார்க்குறப்ப முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணும். சந்திராயன் 3 லேண்ட் ஆன பகுதிக்கு பேரு ஷிவ் சக்தி. அந்த சந்திராயன் 3 தென் துருவத்துல போய் லேண்ட் ஆச்சு இல்லையா? அந்த பகுதிக்கு சிவ் சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சந்திராயன் 2 லேண்ட் ஆன பகுதிக்கு திரங்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சந்திராயன் 1 லேண்ட் ஆன பகுதிக்கு வந்து ஜவஹர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? இதெல்லாம் முன்னாடியே வச்சுட்டாங்க. இது சமீபத்துல வந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ சிவசக்தி அப்படிங்கிறது. ஸோ இதோட வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சமீபத்துல எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இது யூனிட் 9 ரிலேட்டடா கொஞ்சம் முக்கியம். இங்கேயே பார்த்துறோம் நம்ம. சரிங்களா? எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்தோம்னா 2018, 2019, 20, 2020, 21, 2023, 24 சமீபத்துல வந்த ரிப்போர்ட் இதுதான். ஓகேவா? 2018ல இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர். எஸ்டிஜி அப்படின்னா நமக்கு நிலையான வளர்ச்சி குறியீடுகள். மொத்தம் ஒரு 17 இலக்குகள் இருக்கு. அதுல நித்தி ஆயோக் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுல 16 இலக்குகள வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் எப்படி இந்த 16 இலக்குகளை எப்படி செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, அதற்கு ஏத்த மாரி ஒவ்வொரு மாநிலங்களையும் தரவரிசை வாரியாக நமக்கு குடுக்குறாங்க. ரேங்கிங் அடிப்படையில நமக்கு குடுக்குறாங்க. ஓவராலா இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் என்ன? 100க்கு இந்தியா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. முதல்ல எடுத்த ரிப்போர்ட்ல இந்தியா 57 மார்க் வாங்கியிருந்துச்சு. அடுத்ததா 60, அடுத்ததா 66, இப்ப 71 மதிப்பெண்களை இந்தியா வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 100. கடைசியா போன 2 மாசத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட். சரிங்களா? 71 மார்க் வாங்கியிருக்கு. அப்ப இந்தியாவோட எஸ்டிஜி குரோத் பார்த்தோம்னா இந்த ரேட்ல தான் இருக்கு. வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கோல்ஸ நோக்கி தான் நம்ம 100ங்கிற மார்க் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எப்பயுமே டிக்ளைன் ஆகல. லாக்டவுன்லாம் வந்தாலுமே நம்மளால டிக்ளைன் ஆகல. சரிங்களா? சோ இதுல தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் 3 யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாப் 3 உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட். உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸ்கோர் வந்து 79. கேரளா செகண்ட் ரேங்க். அவங்களோட ஸ்கோரும் 79 தான். தமிழ்நாடு வந்து தேர்ட் ரேங்க். அவங்களோட ஸ்கோர் நம்மளோட ஸ்கோர் வந்து 78. இதுதான் நமக்கு முக்கியம். சோ இத எப்படி மாநிலங்கள்ல வந்து 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஆஸ்பிரண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 49 மார்க்குக்கு கீழ வாங்கினா 49 அதற்கு கீழ வாங்கினோம்னா ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா 50ல இருந்து 64 மதிப்பெண்கள் வாங்கினா பெர்ஃபார்மர். ஃப்ரண்ட் ரன்னர் முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா 65ல இருந்து 99 மதிப்பெண்களை வாங்கினா. இதுவே அச்சீவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 100 மதிப்பெண்களை வாங்குறப்ப அச்சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாடு 78 மதிப்பெண்களை வாங்கியிருக்கு. அப்ப நம்ம ஃப்ரண்ட் ரன்னர்ங்கிற கேட்டகரியில இருக்கோம். தமிழ்நாடு ஒரு 3 இலக்குகள்ல வந்து மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னா கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி. கோல் நம்பர் 7 கிளீன் அண்ட் அஃபோர்டபிள் எனர்ஜி. கோல் நம்பர் 13 கிளைமேட் ஆக்ஷன். இதுல எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற மாநிலங்களோட மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கு. இப்போ 3 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸையும் நம்ம கூடுதலா சேர்த்து இந்த டே ஷீட்ல பார்த்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்டோட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் டே ஷீட்டுமே பேக்ரவுண்டோட தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்பதான் நமக்கு எக்ஸாம்ல டேட்டாவா படிச்சுட்டு போனா ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் கான்செப்டோட பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஸ்டோரியோட பார்த்துட்டு போனோம்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி நம்மளால போட்டுற முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்த்துறோம். எக்ஸாம் போறதுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு நம்ம போயிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சாருமே தனித்தனியா வீடியோஸ் வந்து டாபிக் வாரியா போட்டுட்டே தான் இருக்காங்க. அண்ட் தென் நம்ம இன்ஸ்டியூட்லயுமே ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினமணி, ஹிந்து,
எல்லாமே போயிட்டே தான் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனா வைக்காம, டே பை டே ப்ரிப்பரேஷனா வச்சீங்கன்னா, அத பத்தி நம்ம பயப்படவே தேவையில்ல. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த டே ஷீட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.